இந்தியன் சதர்ன் ஃபுட் கல்ச்சர் சேனலில் நம்ம பார்க்க போகிறது வத்தக்குழம்பு. வத்தக்குழம்புக்கு நமக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 2 தக்காளி, சிறிதளவு வெல்லம், தாளிப்பு கறிவேப்பிலை, வெந்தயம், மணத்தக்காளி வத்தல், தாளிப்புக்கு எண்ணெய், மசாலா 2 ஸ்பூனு, உப்பு, புளி, தேங்காய் சிறிதளவு, 1 ஸ்பூன் ஜீரகம். புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இது வீட்டு மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து அடித்த குழம்பு மசாலா. கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். துருவுன தேங்காயும் சீரகமும் நம்ம வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கினா போதும். இந்த வதக்கின தேங்காய் ஆறணுன்னு மிக்சி சாரில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். தாளிப்பு பாத்திரம் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். குழம்பு தாளிப்புக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், அதுதான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெயை தாராளமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு வந்துடுச்சு. வெந்தயம் போட்டுக்கோங்க தாளிப்புக்கு. வெந்தயம் கருத்துடக்கூடாது, லைட்டாக செவந்தோனையே வெங்காயம் போட்டுக்கணும். அதோட பூண்டும் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு வதங்கி இருக்கும்போது கருவேப்பிலை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு மூணும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் வத்தல் குழம்பு. வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை இது எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக வரும். ஹோட்டல் ஸ்டைல் குழம்பு மாதிரி வரும். வெங்காயம், தக்காளி, பூண்டு வதங்கினதுக்கப்புறம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். லைட்டாக அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. கழுவி வச்சிருக்கிற மணத்தக்காளி வத்தலை சேர்த்துக்கணும். மணத்தக்காளி வத்தல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். நல்லா வதங்கினா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக பயப்படாது. நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். 2 ஸ்பூன் மிளகாய், மல்லி எல்லாம் கலந்து அடித்த பவுடர் சேர்த்துக்கலாம். மசாலா அதிகம் போடக்கூடாது, குழம்போட டேஸ்ட்டு போயிடும். நல்லா அதை வதக்கிக்கணும்.
எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் கருகிராமல் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கேஸை நார்மலாக வச்சுக்கோங்க. குழம்பு கொஞ்சம் கொலப்பாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சு இந்த புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சிட்டு சேர்த்துட்டேன். சிறிதளவு வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா கொதிக்குது பாருங்கள், நல்லா வாசனையாகவும் இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம். தேங்காயும் சீரகம் அரைச்சி வச்சது நம்ம அரைச்சி வச்சதை கலந்துக்கலாம். நல்லா குழம்பு ஆயிடுச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. வெளியில் எண்ணெயெல்லாம் திரிக்க ஆரம்பிச்சிடும். கேஸை சிம்மில் வச்சுக்கலாம். குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. ஹோட்டல் டேஸ்ட்லேயே அப்படியே சுவை மாறாமல் இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்புக்கு எந்த பொடியும் வதக்கிட்டு அடித்து போடணும் அந்த மாதிரி தேவையே இல்லை.